திமுக ஆட்சியில் 3 துறைகளில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது. சரியான நேரத்தில் ஒவ்வொரு ஆதாரமாக வெளியே வரும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் கார், ஒரு உதவியாளர், வாகன பராமரிப்பு படியாக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு 5 லட்சம் ரூபாயில் இருந்து 25 லட்சமாக உயர்வு. பெரம்பூரில் 300 கோடியில் உயர் சிறப்பு மருத்துவமனை, 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டு தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். அரசு மருத்துவ கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 பிஎஸ்சி செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்பட்டு சுமார் 6,998 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும். 1 லிட்டர் ஆவின் பால் கொள்முதல் விலை 38 ரூபாயில் இருந்து 41 ரூபாயாக உயர்வு. பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் அறிவித்த முதலமைச்சர் விஜயின் அறிவிப்புக்கு உறுப்பினர்கள் வரவேற்பு. இனோவா காராக கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏ சண்முகம் கோரிக்கை. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து அனைவருக்கும் தான் சொல்லிருக்காங்க. தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். சீர்காழி மீனவர் சவுதி அரேபியாவில் கொல்லப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். 5 நாட்களாக தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுக்க சபாநாயகர் மறுத்ததால் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து முழக்கம். தாவேக அரசு என்ற ஒன்றே தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உண்மையான தமிழர் உணவு தாவேக அரசிடம் இல்லை, வெறும் ரீல்ஸ் மட்டுமே வெளியிடுவதாக கடும் விமர்சனம். இன்றைக்கு வெளி மாநிலத்திலும் சரி வெளிநாட்டிலும் சரி
தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு உரிய முறையிலே குரல் கொடுக்கிற அரசு தான் உண்மையான தமிழ்நாடு தமிழ் உணர்வு உள்ள அரசாங்கமாக இருக்கு. அந்த அரசாங்கத்தில் தமிழ் உணர்வு என்பது இல்லை. ஏங்க ஒரு உயிர் போய்விட்டது, வேதனையாக இருக்குதுங்க. குறிப்பாக ரொம்ப ரொம்ப வேதனைப்படும். அந்த குடும்பத்தில் இருக்க உறவுகள்லாம் எப்படி வந்து வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த வேதனை கூட புரியாம ஒரு அரசாங்கம், அதான் ரீல்ஸ் அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. வீடு கட்டும் திட்டத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாலும் தற்போது கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் நிதி பற்றாக்குறைதான். வீடு கட்டும் திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டு வீடுகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைத்து விட்டது என திமுக எம்எல்ஏ ஐ பெரியசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு உங்கள் ஆட்சி வந்தவுடனே நீங்கள் அந்த திட்டத்தினுடைய பெயரை கலைஞர் கனவு இல்லத்தை மாற்றிவிட்டீர்கள், பரவாயில்லை. நீங்கள் வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அழகுக்கு ஒரு வீட்டினுடைய அழகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம் உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கையை ஆண்டிற்கு 70,000 வீடு தான் கட்டப்படும் என்பதை குறைத்திருக்கிறீர்கள். வீடு உள்ளவர்களுக்கும் திமுக ஆட்சியில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் என் ஆனந்த் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் வீடு கட்டும் திட்டத்தில் பல தவறுகள் இருந்ததால் வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கவில்லை எனவும் பேச்சு. 8 லட்சம் வீடு நீங்கள் லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்கிறீங்க. உண்மையாக சொல்ல போனான்னு அதில் பல தவறுகள் நடந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீடு இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அந்த வீடு கட்டும் திட்டம். வீடு வச்சிருக்கிறவங்களுக்கே நீங்கள் வீடை வந்து கொடுத்துருக்கோம். அது நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கில் ரெய்டு. முப்பத்து ஓராவது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் இன்று தொடக்கம். அமித்ஷா தலைமையிலான 2 நாள் மாநாட்டில் தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட 6 மாநில முதல்வர்கள் பங்கேற்பு. பரபரப்பான சூழ்நிலையில் தமிழகம் வரும் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார். காவிரி, மேகதாது 3 தமிழர்கள் கொலை விவகாரத்திற்கு மத்தியில் தமிழகம் வருகிறார். தஞ்சாவூரில் காவல் அதிகாரியின் கன்னத்தில் அறைந்த இளைஞர் ஆகாஷ் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுவித்தலை. தன்னை தாக்கிய எஸ்ஐயை பதிலுக்கு அடித்த வழக்கில் 1 நாள் நீதிமன்ற காவலுக்கு பிறகு விடுவிப்பு. கொல்கத்தாவில் உள்ள ஹோட்டலில் ஏசி வெடித்து பயங்கர தீ விபத்து. குழந்தை உட்பட 9 பேர் தீயில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. தென் மாவட்டங்களை உலுக்கும் சட்டவிரோத கல் குவாரிகளால் அரசுக்கு 700 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. அறப்போர் இயக்கம் அமைத்த சுயேட்சை நிபுணர் குழுவின் ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். சர்ச்சைக்குரிய வகையில் சுற்றறிக்கை வெளியிட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி இடமாற்றம். கம்யூனிஸ்ட் கட்சியினரின் பெயர், முகவரியை சேகரித்து அறிக்கை அளிக்காத கிராம உதவியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததால் நடவடிக்கை. மணல் கடத்துவோர், ஆக்கிரமிப்பாளர்கள், குற்றவாளிகள் பட்டியலையோ இதுபோன்று சுற்றறிக்கை போட்டு சேகரித்து வைத்துள்ளாரா? பகிரங்க சுற்றறிக்கை அனுப்பும் வானளாவிய அதிகாரம் குஜிலியம்பாறை வட்டாட்சியருக்கு வழங்கப்பட்டுள்ளதா என சிபிஎம் எம்பி சச்சிதானந்தம் கேள்வி. வாலாஜாபாத் அருகே எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்தில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம். பேருந்து நிறுத்த நிழற்குடையில் அமர்ந்து அலுவலக பணியை தொடரும் கிராம நிர்வாக அலுவலர். இது வரைக்கும் இந்த 15 வருஷம் இருந்த தலைவர், துணைத் தலைவர், வார்டு நம்பர் இவங்க எல்லாம் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தா கூட இந்நேரம் எத்தனை விஓ ஆஃபீஸ் கட்டியிருக்கலாம். அதெல்லாம் சிறந்த முறையில் கட்டி தந்திருக்கலாம். பாயஞ்சு போயிட்டு இதோ பாருங்க பூட்டி வச்சிருக்குது, இடிஞ்சு போயிருக்குது, இன்னைக்கே நாளைக்கே இருக்குது. இது ஒரு ஆஃபீஸ் கண்டினியூஸாக யூஸும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இப்படி இருக்கும்போது ஒரு பீப்புள் எப்படிங்க வந்து ஒரு மனு கொடுப்பாங்க? நாங்கள் போய் பஸ் ஸ்டாப்பில் கொடுக்கறதுக்காக ஒரு கிராமத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம்.
திருவாரூரில் ஆவின் பால் தட்டுப்பாட்டால் அலைமோதும் மக்கள் கூட்டம். ஆவின் பாலுக்கு பதிலாக வேறு கம்பெனி பாலை அதிக விலைக்கு கொடுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. எல்னினோவின் தாக்கத்தால் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடும் வறட்சி. கடந்த 10 நாட்களில் மசனக்குடி வனச்சரகத்தில் மட்டும் 3 யானைகள் உயிரிழந்த சோகம். ஈரானுடனான போர் முடிவுக்கு வந்ததும் வளைகுடாவில் அமெரிக்க ராணுவத்தின் அளவை குறைக்க ட்ரம்ப் திட்டம். சேதமடைந்த ராணுவ தளங்களை மீண்டும் கட்டி எழுப்புவதா வேண்டாமா என்பது குறித்தும் பென்டகன் தீவிர ஆலோசனை. ஜாம்பியா நாட்டின் அதிபராக ஹிச்சிலேமா மீண்டும் தேர்வு. தலைநகர் லுசாகாவில் ஆடியும் பாடியும் பட்டாசு வெடித்தும் ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். யுக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தில் உள்ள கிராமத்தில் ரஷ்யா ஏவுகணை வீச்சு தாக்குதல். வீடுகள் கட்டிடங்கள் தரைமட்டமானதில் 10 பேர் உயிரிழப்பு.